அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 48 வருட திரைப்பயணத்தில் யூசுப் என்ற ஒரு பெயர் உள்ளூர் மக்கள் இன்று கொண்டாடுகின்றனர். ஹபிபி புகழ் கஸ்தூரி ராஜா பேரனுக்காக பெருமைப்படும் தருணம் இது. தலைமுறைக்கான வாழ்த்தாக வரவேற்கிறோம் திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்களை. வாழ்த்த வந்தவர்களுக்கும் வாழ்த்து பெற வந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கிற விஜயலட்சுமி தான் எங்கள் கடவுள். அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவும். நான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இதோட ஒரு வெற்றிக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ், லவ் ஓ லவ், இது எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுலேருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதில் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலேயே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி, உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடான்னா, அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துக்கிட்டு ஏவிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்டையும் இருக்கணும். பவிஷ் வாங்க. இவர் எங்கள் வீட்டிலையே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோது இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேனில் செல்வராகவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவரை காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான்.
அந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம் அது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார், அவர் யாருமே வளர்க்கல. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொடுக்கறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதிலிருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கார். எங்கன்னா கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறார், எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா ஷூட்டிங் போகிறார். எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் ஒரு படம் இப்போ தான் பூஜை போட்ட மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பவிஷ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்கள் இல்லை. அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி பெறணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க, கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்க நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன் யூசுப் பாய், ஹபீபி எல்லாம் வெளியில் போனோம். வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். பேரம் ப்ரெஸ் மீட்டில் உங்களோட ப்ரெஸ் மீட்டும் பேசிட்டீங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சொல்ல துடிக்கும் இதழுக்கும் சொல்லாமல் தவிக்கும் இதயத்திற்கும் இடைப்பட்ட வழிகளை ஒரு குரல் எப்போதும் சொல்லாமலே கேட்கும். காதல் தந்த 100 கோடி வானவில் நூறுசாமி இயக்குனர் சசி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சினுடைய ஹீரோ ஃபாக்ஸன், உங்களை பரிமளான்கோ சாங்ஸ்லேயே கவனிச்சிருக்கேன். அந்த படத்தினுடைய சாங்ஸ் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டது, அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வர்றதுக்கு அந்த பாட்டு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் எல்லா சாங்ஸும் கேட்சியாக இருக்குது கைஸ். நான் அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி தான், டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ராக். யூ ஆர் ராக்கிங் நவ். ஓகே, குட். அதேமாரி இந்த பாட்டை எல்லாத்தையும், இந்த பாட்டில் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நடித்ததில் பவிஷ், உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லா ஷார்ட்ஸ்லேயும் நல்லா இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் சிக்னிஃபிகண்ட் படமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மா. தென் the heroine also good looking ma, good look, and performance also good, right? All the best. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தினேஷ் ராஜ் சார், நீங்கள் வெரி லக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா நல்ல ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை கோ ப்ரொடியூசராக இருந்து பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் பிடிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை, ஒரு எக்ஸிக்யூட்டரை நான் பார்த்ததே இல்லைங்க, பார்த்ததே கிடையாது. இன்னும் இல்லைன்னு நான் அடித்து சொல்வேன். ஒரு சில கம்பெனி இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, பட் அவங்கெல்லாம் ரொம்ப பணம் வச்சுருக்குறவங்க. ஆனால் மிடில் லெவல் படம் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அதுக்கு தனஞ்சயன் சார் அளவு மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டார் உங்களுக்கு. நான் அதேமாரி
மகேஷ் ராஜேந்திரன். யா, நீங்கள் தனஞ்சயன் சார்ட்டு இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாருங்க அப்படின்னு பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அவர் கரெக்டாக இருக்கும் பிளான், தப்பக்கூடாது அவருக்கு. அது அவர்கிட்ட பேர் வாங்கினதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவர் படத்தை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை பொசிஷனிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து நகர்ந்துருவார், அடுத்த படத்துக்கு போயிடுவார் அவர். ஓகே, ஆனால் அது வரைக்குமே உழைப்புன்னு உழைச்சிக்கிட்டே இருப்பார் அந்த படத்துக்கு. எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் இருப்பார். அதில் நீங்கள் பேர் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். குட். அப்புறம் தனஞ்சயன் சார் மாதிரி ஒரு சாரி என்ன சொல்கிறது சார், ஐ எம் ரியலி ஹானர் டு பி எ ஃப்ரெண்ட் சார். ரியலி அவங்க சாருடைய ஆடியோ லான்ச்சில் இன்னொரு படத்தை பாராட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். அது இந்த உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தனால நீங்கள் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை யார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாராட்டிருப்பேன். ஐ நோ யூ. அதனால் சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படம் நிஜமாகவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இதிலிருந்து டைட்டிலிருந்து டீசர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெய்லரில் வர ஒரு ஷாட் தான் இன்டர்வல் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு ஏன்னா பிக் ஹிட்மா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அது கரெக்டாக செகண்ட் ஹாஃப் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹிட்டுமா. நான் ஹிட் ஆகணும்னு எப்படி நினைக்கிறேன், ஹிட் ஆயிரும்னு எப்படி நான் காஜ் பண்ணுறனோ அதே மாதிரி ஹிட் ஆகிடணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 100 சாமி கதாபாத்திரத்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டு சேர்த்த அஜய் திஷான் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். லவ் ரொம்ப அது நீங்கள் தான் வாட்டி மீட் பண்ணுறோம். இப்போ நிறைய வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம், பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 பாடல்கள்லேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் பார்க்கும்போது ஏஞ்சி ஆடணுன்ற ஒரு லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கான மெயினான கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஐ திங்க் ஃபாக்சன், யூ ஆர் ரியலி அமேசிங் ஃபைண்டர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. பரிமளான்கோட சாங்ஸ் வாட்சா விடாத, அதுக்கப்புறம் தம்ட்டு தக்காளி, அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராமே 2 வாரம் டாமினேட் பண்ணி விட்டுருச்சு அந்த பாட்டு. அண்ட் தட் இஸ் வாட்ஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கரண்ட் சினிமாட்டிக் அட்மாஸ்பியர். அதே மாதிரி ட்ரெய்லர் கூட பார்த்தோம், நீங்கள் சாயந்தரம் பார்த்துருவீங்க. ட்ரெய்லர் இன்னைக்கு ஒரு படத்தை மக்கள் பார்க்க வரணும்னா வெறுமன படம் நல்லா இருந்தால் அது ரிலீஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணிட்டு போயிடும். பட் ஒரு ட்ரெய்லரோட கட் எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த காலகட்டத்தில்ன்றது ரொம்ப நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக எத்தனையோ பெரிய படங்கள் அது ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்சல்யூட்டாக ஒரு ஆடியன்ஸை உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர், அதே மாதிரி ஒரு வைப்பில் இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தினேஷ் சார், தனஞ்சயன் சார், ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டான ஒரு பேராக கிடச்சிருக்காரு. ஸோ again very well constructed, very well put forward film. And Nagadurga unga screen presence is really good. And ilanti oka manchi role meeku ilanti oka short time lo vachindi. And I hope you'll do justice, and I hope you get a lot of future films as well. And inga irukra Pavish, the hero of today's stage, அண்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் நீக்கிலேயே அவர் கல்ச்சர் ரெக்கக்னிஷன் மேலும் மேலும் தொடரட்டும், மேலும் மேலும் வளரட்டும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை வேலை செஞ்ச எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், டேரக்டர் மெயினாக சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. டெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க, வெளியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் அதே மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி என்டையர் டீம். வரும் ஜூலை 10 இந்த படத்தை திரையரங்குகளை பாருங்கள். தேங்க்யூ. நன்றி.